அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் தெற்கு ஒன்றியத்திலிருந்து தண்டபாணி, வழக்கறிஞர், மாணவர் அணி ஒன்றிய பொருளாளர். தற்பொழுது திரு செங்கோட்டையன் அவர்கள் தேவையற்ற முறையில் அவசியம் இல்லாத நேரத்தில் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எங்கள் தங்கம் டாக்டர் எடப்பாடியாரை பற்றி அவதூறாக பேசியதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து மாணவர் அணி ஒன்றிய பொருளாளராகிய நான் எனது கண்டனத்தை மிகவும் வன்மையாக திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் வெற்றி மேற்கிலிருந்து தொடங்கும் என்று கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஓரிரு மாதத்திற்குள் நீங்கள் கட்சியிலே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி உள்ளீர்கள். மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் ஏற்கனவே திரு சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன் உள்பட அவங்க குடும்ப சொந்தங்கள், அவங்க சார்ந்தவர்கள் அனைவரையுமே சுமார் 20 பேருக்கு மேலே கட்சி விட்டு நீக்கினார்கள். அன்று நீங்கள் டாக்டர் அம்மாவிடம் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணையுங்கள் என்று நீங்கள் கோரிக்கை வைத்தீர்களா? இன்று மட்டும் எதன் அடிப்படையில் பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும் என்று ஏன் நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள்? அப்போ திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வதை பார்க்கும்போது மாண்புமிகு எடப்பாடியார் சொன்னது தான் சரி, நீங்கள் திமுகவின் பி டீமாக தான் செயல்படுகிறீர்கள். இதுவே அதுக்கான சரியான சாட்சி ஆதாரங்கள். திமுக தலைவர் சொன்னதை போல திமுகவின் வெற்றி மேற்கில் தொடங்கும் என்றார். நீங்கள் மேற்கிலிருந்து இதுபோல உள்ளடி வேலைகளை கட்சிக்கு எதிராக பிரிந்து சென்றவர்கள் என்றால் எப்படி பிரிந்து சென்றவர்கள்? அவர்களெல்லாம் டிடிவி தினகரன் அவர்கள் தனி கட்சியை துவங்கிவிட்டார். அவரை நீங்கள் பிரிந்து சென்றவர்கள் என்று எப்படி சொல்கிறீர்கள்? அப்படி என்றால் அவங்க இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும், அவர்கள் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்றால் அதற்கு எதுக்கு நீங்கள் கட்சியில் இருக்க வேண்டும்? பிரிந்து சென்றவர்கள் இல்லை என்றால் கட்சி நடத்த முடியாதா? கட்சியில் வெற்றி பெற இயலாதா? அவர்களை நம்பி தான் கட்சி நடத்த வேண்டுமா? கொடைநாடு கொலை கொள்ளை பற்றி தேவையில்லாமல் நீங்கள் மாண்புமிகு டாக்டர் எடப்பாடி அவர்களை கலங்கம் ஏற்படுத்துகிறீர்கள். ஆணித்தனமாக சொல்கின்றோம், தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அதிமுகவின் கடைநிலை தொண்டனும் உங்களை பி டீம், திமுகவின் பி டீமாக தான் பார்க்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அதிமுகவிலே அதிக முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்றவர்கள். நீங்கள் செய்த துரோகம் எக்காலத்திலும் அதிமுக தொண்டர் ஏற்றுக்கொள்ள முடியாத, மன்னிக்க முடியாத துரோகம்தான். ஆகையால் நீங்கள் இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் தேவையில்லாமல் தொடர்ந்து மாண்புமிகு டாக்டர் எடப்பாடி அவர்களுக்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராக பேசுவதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். மீண்டும் உங்களுடைய இத்தகைய தேவையற்ற செயல் தொடர்ந்தால் சட்ட ரீதியாக உங்களை எதிர்கொள்வோம் என்று மீண்டும் உங்களை எச்சரித்து உங்களுக்கு எதிரான பகிரங்கமான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.